வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். தன்னோட இறந்து போன அப்பாவுக்கு சொந்தமான பிலாங்கிங்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சதுல இருந்து தன்னை சுத்தி அமானுஷமான நிகழ்வுகள் நடப்பதை கவனிக்க ஆரம்பிச்சான் ரவி. அவனோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். புதுசா வந்திருந்த வாட்ச்மேன் கிட்ட அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு யாராவது தெரியாதவங்க வந்தா விசாரிக்க சொன்னதுக்கு அப்புறமா அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பி போனான் ரவி. அடுத்த சில நாட்கள், அதுவும் குறிப்பா அவன் வீட்டுல இருந்த நேரத்துல எல்லாம் ஒருவித பயத்தோடைய தான் நேரத்தை கழிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வாட்ச்மேன் கிட்ட யாராவது புதுசா வந்தாங்களான்னு கேட்கறதே அவனுக்கு ஒரு ஹேபிட்டா மாற ஆரம்பிச்சது. ஆனா வாட்ச்மேன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு புதுசா யாருமே வந்த மாதிரி தெரியல. அப்போ நம்ம வீட்டுல எதர்ச்சியா நடக்கிறதையெல்லாம் நாம தான் ஏதோ வித்தியாசமா நடக்குது போலன்னு கற்பனை பண்ணிக்கிட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அன்னைக்கு ராத்திரி 2:30 மணிக்கிட்ட இருக்கும். தூக்க கலக்கத்துல பெட்ல புரண்டு படுக்கும்போதுதான் அவன் அந்த காட்சியை பார்த்தான். என்ன பார்த்தான்னா, ஒரு உருவம், அதுவும் ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல புகை மாதிரியான ஒரு உருவம் இவனோட பெட்டுக்கு பக்கத்துல காத்துல மிதந்தபடி நின்னுகிட்டு இருந்துச்சு. இத பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு எழுந்து அந்த ரூமோட லைட் ஆன் பண்ணான் ரவி. ஆனா அவன் அந்த உருவத்தை பார்த்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ தற்செயலா நடந்ததா இல்ல வேற ஏதாவது காரணமானு தெரியல. அவன் அப்பாவோட பொருட்கள் வச்சிருந்த அந்த வார்ட்ரோப் மெல்லமா ஓபன் ஆகி இருக்கு. இப்படி எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கவும் ரவி அரண்டு போயிட்டான். நம்மளை சுத்தி கண்டிப்பா அமானுஷ்யமா ஏதோ நடக்குதுன்ற ஒரு முடிவுக்கு தீர்க்கமாவே வந்தான் ரவி. அதுக்கப்புறம் அவனுக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. பயத்தோடையே வீட்டுல இருந்த ஒரு பீன் பேக்ல போய் உட்காந்துட்டான். மறுநாள் காலையில அவன் வேலைக்கு கிளம்பி கேபுக்காக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரவி சார்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல ஓடி வந்தாரு அந்த புது வாட்ச்மேன். என்னாச்சோ தெரியலையேன்னு அவரை பார்த்துக்கிட்டே நிற்கும் போதுதான் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்த சில பேர் குரூப்பா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சான் ரவி. அதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததில்ல. ஸோ என்னாச்சோ தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல வந்த அந்த புது வாட்ச்மேன், சார் உங்களுக்கு யாராவது தகவல் சொன்னாங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன தகவல், எனக்கு யாரும் எதுவும் சொல்லலையேன்னு சொல்லியிருக்கான் ரவி. சார், அந்த பழைய வாட்ச்மேன் சித்தப்பா காலையில இறந்து போயிட்டாரான் சார்னு சொல்லியிருக்காரு அந்த புது வாட்ச்மேன். இதை கேட்டதும் ஷாக் ஆகி, என்னது இறந்து போயிட்டாரா, எப்படின்னு கேட்டான் ரவி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்திருக்காரு போல சார். அதை பத்தி அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு போல. இன்னைக்கு விடிய காத்தால ஏதோ எமர்ஜென்சி ஏற்படவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போற வழியிலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாராம் சார்னு சொன்னாரு அந்த புது வாட்ச்மேன். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. போவாங்களோ என்னமோ தெரியல, ஆனா எல்லார்கிட்டையும் சொல்ல சொன்னாங்க சார். அதான் உங்ககிட்ட சொல்ல வரலான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒருத்தரோட பெயரை கூப்பிட்டுக்கிட்டே அவரை நோக்கி போனாரு அந்த புது வாட்ச்மேன். இதை கேட்டதும், சித்தப்பா நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அப்பாவோட ட்ரெஸ்ஸை நான் அவருக்கு கொடுத்தது காரணமா இருக்குமோன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. அதை நினைக்க ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அந்த கில்ட் ஃபீல்னாலேயே அவரோட இறப்புக்கு கூட அவனால போக முடியல. அடுத்து வந்த சில நாட்கள் அவனை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்ததால எதுலையுமே அவனால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாம போகுது. அவனோட கொலீக் நிசார் மறுபடியும், என்ன ரவி இப்பெல்லாம் அடிக்கடி அப்செட்டாவே இருக்க, எனி ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு, இந்த முறை யார்கிட்டயாவது இதை பத்தி சொன்னா ஏதாவது ஐடியா கிடைக்கும், இல்லனா மனசுல இருக்க பாரமாவது குறையும்னு ரவி ஃபீல் பண்ணதால நிசார் கிட்ட, நிசார் இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நீ ஃப்ரீயா கொஞ்சம் பேசணும்னு கேட்டிருக்கான் ரவி. அதுக்கு நிசார், ஏன் ரவி எனிதிங் சீரியஸ்னு கேட்டதுக்கு, தெரியல, அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தோணுது, ஸோ வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டான். ஷோர், ஈவினிங் 6:30 மணிக்கு ஓகேவான்னு நிசார் கேட்டதுக்கு, ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் ரவி. அதுக்கப்புறம் வேலை அவனுக்கு ஒன்றும் சரியா ஓடவே இல்லை. அப்படியே ஈவினிங் ஆகிய இருக்கு. சொன்ன மாதிரியே நிசார் ரவிக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். கேப் வேணான்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரவி அவனை பார்க்க போனான்.
2 பேரும் பக்கத்துல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் ஒரு டேபிள்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. சொல்லு ரவி, ஏதோ பேசணும்னு சொன்னேன்னு கேட்டதுக்கு, நிசார் நான் சொல்றது கேட்டு சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா இறந்து 1 மாசத்துக்கு அப்புறமா அப்பாவோட துணிகளை அவன் பிளாட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா அந்த வாட்ச்மேன் இறந்து போனது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சான் ரவி. இதையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த நிசார் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா, ரவி நீ உங்க அப்பாவோட பிலாங்கிங்ஸை இங்க கொண்டு வந்திருக்க கூடாதுரா. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அதுல இருந்துதான் உனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு போல. ஸோ நீ அவரோட பிலாங்கிங்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிடு. அப்பதான் இதுல இருந்து நீ தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டியான்னு நிசார் கேட்டதுக்கு, இல்ல நிசார், அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லல, நானும் கம்பல் பண்ணலன்னு சொன்னா ரவி. அதை கேட்ட நிசார், உங்க அம்மா கிட்டையும் பேசு ரவி, அவங்க கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு கேளு. பட் எப்படி இருந்தாலும் அவரோட பிலாங்கிங்ஸை தூக்கி போடுறதுதான் நல்லதுன்னு தோணுதுன்னு சொன்னா நிசார் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதுதான் சரின்னு ரவிக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா 8:30 மணி வாக்குல நிசார் அவனோட வீட்டுக்கு கிளம்புனான். ரவிக்கு இப்போ வீட்டுக்கு போகவே பயமா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 9:30 மணி வாக்குல வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதும் டோரை லாக் பண்ணிட்டு சாவிய வழக்கமா அவன் வைக்கிற இடத்துல வச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க ரெடியானான். ஏனோ அவனுக்கு தூக்கமே வரல. எப்படியோ புரண்டு படுத்து 11 மணி வாக்குல தூங்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும். யாரோ அவனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஃபீல் ஏற்படவும் அவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்திருக்கு. இருட்டுல என்ன நடக்குதுன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைச்சு பார்க்கறான். கைக்கு யாருமே இல்ல எதுவுமே பிடிபடல. ஆனா அவனோட கழுத்து இருக்க மட்டும் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு மாதிரி மூச்சடைக்க ஆரம்பிக்கவும் எப்படியோ கைய காலாட்டி பெட்ல இருந்து பயங்கரமா மூச்சு வாங்கிட்டே எழுந்து நின்னா ரவி. அந்த இடத்தை விட்டும் அந்த வீட்டை விட்டும் வெளியேறிட சொல்லி அவனோட உள்ளுணர்வுகள் பயங்கரமா எச்சரிக்க ஆரம்பிச்சது. வேர்த்து விறுவிறுக்க பயத்துல அங்கிருந்து வெளியே போக முதல் அடி எடுத்து வச்சான் ரவி. ஆனா அவன் கை எதாலேயோ பிடிக்கப்பட்டுச்சு. பயத்துல அவனுக்கு பேச்சே வரல. பின்னாடி ஏதாவது இருக்கான்னு திரும்பி பார்த்திருக்கான். அவனோட கை மட்டும் அந்தரத்துல எதனாலேயோ பிடிக்கப்பட்டிருந்துச்சு. அதுவும் ஏதோ ஒண்ணு பயங்கரமான பலத்தோட அவனோட கைய பிடிச்சிருந்தது. அவனும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட கைய விடுவிச்சுக்க எவ்வளவோ போராடி பார்த்தான். ஆனா மறுபடியும் பயங்கர ஃபோர்ஸோட ஏதோ ஒண்ணு அவனை உள்ள இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிப்போமா நம்ம உயிர் பிழைப்போமானே அவனுக்கு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அவனுக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டான். எதுவுமே நடக்கல. கடைசியா அவனோட அப்பாவை நினைச்சு காப்பாத்துங்கப்பான்னு லிட்ரலி வேண்டிக்க ஆரம்பிச்சான். மிராக்குலஸ்லி அடுத்த சில நொடிகள் அவனோட கை ஃப்ரீ ஆச்சு. வேகமா கதவை சாத்திட்டு ஹாலுக்கு போய் வழக்கமா சாவி வைக்கிற இடத்துல சாவியை தேடி இருக்கான். ஆனா அங்க சாவி இல்ல. அதிர்ச்சி அடைஞ்சு போனவன் பயத்துல பால்கனிக்கு வந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கான். விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்ததால ஜன நடமாட்டம் அங்க ஆரம்பிச்சிருந்தது. இவன் கத்துறத அந்த காம்ப்ளெக்ஸோட வாட்ச்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு பலருமே கவனிச்சிருக்காங்க. வாக்கிங் போயிட்டு இருந்த சிலர் என்னாச்சிரவன்னு கீழே இருந்து கேள்வியவும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பயத்துல, சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார்னு கதற ஆரம்பிச்சான் ரவி. இவன் போட்ட கூச்சல்னால அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் எழுந்திருந்தாங்க. வேகமா அவனோட பிளாட்டுக்கு ஓடுனவங்க கதவை திறக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கதவை திறக்கவே முடியல. சோ வேற வழி இல்லாம 2 பேர் சேர்ந்து அந்த பிளாட்டோட கதவை உதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ணி 10வது உதையில அந்த கதவோட லாக் உடஞ்சி கதவு திறந்திருக்கு. எப்படா கதவு திறக்குன்ற மாதிரி கிட்டவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ரவி மரண பயத்தோட வேர்த்து விறுவிறுத்து போய் நடுங்கிக்கிட்டே வெளியே வந்து விழுந்தான். சுத்தி இருந்தவங்கெல்லாம் என்னாச்சு ரவின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சிலர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா, காத்து வரட்டும்னு சொன்னாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆஸ்வாசம் அடைஞ்சு உள்ள என்னமோ இருக்கு சார்னு பயத்தோடையே சொன்னா ரவி. இதை கேட்டதும் நிறைய பேர் லைட்டா பயந்து ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. 2 பேர் மட்டும் தைரியமா என்ன பிளாட்டுக்குள்ள யாராவது திருட வந்துட்டானோன்னு சந்தேகப்பட்டு உள்ள போயிருக்காங்க. வீடு முழுக்க 5 நிமிஷம் தேடிட்டு வெளியே வந்து உள்ள யாருமே இல்லையே ரவி, என்ன கனவு ஏதாவது கண்டியான்னு கேட்டாங்க. ஆனா நடந்ததை எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அதனால அப்படியே அமைதியா உக்காந்துட்டான் ரவி. வந்தவங்கள்ல சிலர் என்னடா இவன் பைத்தியமா இருப்பானோ, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தான்னு பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா வாட்ச்மேன் மட்டும்தான் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. ரவிய பார்க்கவே பாவமா இருந்ததால, சார் டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டிருக்காரு. இல்லனா வேணான்னு சொல்லவும், சரி பாத்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. ஆனா சூரியன் வர்ற வரைக்கும் ரவி அந்த வீட்டுக்குள்ள போகவே இல்லை. 6:30 மணிக்கு மேல சூரிய வெளிச்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்கான். அதுவும் பயந்துகிட்டே. உள்ள போனா அவங்க சொன்ன மாதிரி எவ்ரிதிங் வாஸ் நார்மல்.
எல்லாமே அவன் வச்சிருந்த மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. கடைசியா அவனோட ரூமை திறக்கும்போது தான் அதை கவனிச்சிருக்கான். என்னன்னா அவனோட கையை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உள்ள புடிச்சு இழுத்தது இல்லையா, அந்த இடத்துல அவனோட அப்பாவோட ட்ரெஸ் கீழே கிடந்துச்சு. அத ஒரு மிரட்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தான் ரவி. என்ன பண்றதுன்னு புரியாம நின்னுகிட்டு இருக்கும்போது தான் பெட்டுக்கு பக்கத்துல இருந்த டேபிள் மேல வைக்கப்பட்டிருந்த போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. யாருன்னு பார்த்தா அவனோட அம்மா தான் கால் பண்ணி இருந்தாங்க. காலை எடுத்து அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கம்மான்னு கேட்கவும் எதிர்முனையில ரவி, என்ன போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தியா? 2 மணி நேரமா நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே கிடைக்கலன்னு சொன்னதும் என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு ரவி கேட்டிருக்கான். ஒன்னும் இல்லப்பா, ராத்திரி ஒரு கெட்ட கனவு கண்டேன், நீ நல்லா இருக்கல, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான் ரவி. சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது, அம்மா அப்பாவோட துணி பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து எரிக்க சொன்னீங்கல்ல, ஏன் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு எதிர்முனையில பேசிட்டு இருந்த ரவியோட அம்மா அப்படியே அமைதியானாங்க. சில நொடிகள் கழிச்சு, அதை ஏன் கேட்குற, என்ன நடந்துச்சுன்னு ரவியோட அம்மா கேட்கவும், இல்லம்மா சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன்னு சொல்லியிருக்கான் ரவி. ஆனா ரவியோட அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மான்னு திரும்பவும் ரவி கேட்கவும் அவங்க சீரியஸா, ரவி உண்மையாவே நான் சொன்னதை நீ செஞ்சையா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம ரவி திணற ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.